அரசு கிட்ட இருந்து நிவாரணம் வாங்குற உரிமை பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே இருக்கு. சில காரணங்களால் அது தாமதமாகலாம். அப்போ பொறுமையா இருக்கணும், உரிய வழியில அதை பெற முயற்சிக்கணும். அவசரப்பட்டு விபரீத முடிவெடுத்தா வம்பு தான் வரும். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆந்திரா பார்டரில் இருக்கிற ஊர் பெரியபாளையம். ஆடி மாதம் வந்தாலே பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில் களை கட்டும். கோயில் நிறைஞ்ச ஊராக இருந்தாலும் விவசாயமும் அது சார்ந்த தொழில்களும் இங்கே அதிகம். மிக்ஜாம் புயல் தாக்கத்தால் திருவள்ளூர் மாவட்டமே பாதிக்கப்பட்டதில் பெரியபாளையத்தை சுற்றியும் வெள்ளம் தேங்கி நின்றுச்சு. 2-3 நாட்களுக்கு மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போனாங்க. இதனால் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஆவடி வட்டத்துக்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும்னு தமிழக அரசு அறிவிச்சது. இதுக்கான பூர்வாங்க வேலைகள் பெரியபாளையத்திலையும் தொடங்குச்சு. குறிப்பாக எல்லாபுரம் ஏரியாவில் வசிக்கிற 119 குடும்பங்களுக்கு அரியப்பாக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடை மூலமாக நிவாரண பணம் பட்டுவாடை பண்ணாங்க. 2 நாளில் 3/4 பேர் நிவாரண தொகையை வாங்கிக்கிட்டு போனாங்க. ஆனால் அருந்ததி நகரில் வசித்த முருகன்றவரால் மட்டும் நிவாரண தொகையை வாங்க முடியலை. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இருந்தும் அவரால் வாங்க முடியாததுக்கு காரணம் கைரேகை. ரேஷன் கடையில் ஏற்பட்ட சிக்னல் கோளாறு காரணமாக அவரோட கைரேகை விழவே இல்லை. 2 நாளாக அவரும் முயற்சி பண்ணி பார்த்தாரு, ஆனாலும் ஒர்க் ஆகலை. இதனால் ஆத்திரமடைஞ்ச முருகன் ரேஷன் கடை விற்பனையாளர் ராஜேந்திரனை தகாத வார்த்தையால் திட்டி தீர்த்திருக்காரு. பதிலுக்கு விற்பனையாளரும் பேச எமோஷனலான முருகன் மறைச்சி வச்சிருந்த கத்தியை எடுத்து அவரோட கை, கழுத்து, முகம்னு வெட்டியிருக்கார். இதில் படுகாயமடைஞ்ச ராஜேந்திரனை பப்ளிக் மீட்டு பெரியபாளையத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்தாங்க. அங்கே அவருக்கு முதலுதவி கொடுக்கப்பட்டதும் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. தாக்குதல் தொடர்பாக ராஜேந்திரன் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் முருகனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அவர் மேலே வேற ஏதாவது கேஸ் ஃபைல் ஆகியிருக்கா, கையில் கத்தியோட திரிய என்ன காரணம் அப்படின்னு துருவி விசாரிச்சுக்கிட்டு வராங்க. ஆத்திரப்படுறவனுக்கு அறிவு இருக்காதுன்னு பெரியவங்க சொன்னது நிவாரண தொகை வாங்க வந்த முருகன் விஷயத்துல உண்மையாகி இருக்கு. ஸோ பொறுமையை இழக்காதீங்க, வம்ப விலை கொடுத்து வாங்கிக்காதீங்க.